இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்றத சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100 கிராம் வெள்ளை எள்ளு வேணும்னா 100 கிராம் வெள்ளை எள்ளை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளுக்கு எண்ணெய் கிடையாது, வெறுமை தான் இருக்கணும். அப்புறம் ஆழாக்கு உளுத்தம்பருப்பு, ஆழாக்கு கடலப்பருப்பு, இதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ற எப்படி காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயை வறுத்துக்கோங்க. வறுக்கும் போதே உப்பையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் கமராமையும் இருக்கும், நல்லா கெட்டு போகாமையும் இருக்கும். அப்போவே இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஃபஸ்ட்டு எள்ளை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்புகளை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாயும் போட்டு அரைச்சி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தால் சுவையான சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி. இந்த பொடியை நீங்கள் கரமது பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கத்திரிக்காய் கரமது, வாழைக்காய் கரமது, குடமிளகா கரமது, இது எல்லாத்துக்கும் இந்த பொடியும் போட்டு கொஞ்சம் தேங்காயும் திருவி போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.